கைகளின் பிரயாசம். பிரயாசம்னா நம்ம எடுக்கிற முயற்சி. இப்போ ஒருவேளை நீங்க எக்ஸாமுக்கு நல்ல முதல் நாள் முட்டி முட்டி படிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனா எக்ஸாம் ஹாலில் போய் பாதி மறந்து போயிருக்கும். மறந்து போய் நீங்க பாதி தான் எழுதுறீங்க. மிஸ் எதுக்கு மார்க் கொடுப்பாங்க? பாதி எழுதுனதுக்கு தான் மார்க் கொடுப்பாங்க. இப்போ 50க்கு எழுதிருக்கீங்கன்னா 50 மார்க் தான் வரும். ஆனா தேவன் வந்து அப்படி இல்லை. நீங்க என்னென்ன எஃபோர்ட் போடுறீங்கன்னு உங்க பக்கத்துல இருந்தே பாக்குறவர். இப்ப எங்களை மாதிரி லேடிஸ் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வீடு எல்லா நாளும் நல்லா விழுந்து விழுந்து கிளீன் பண்ணுவோம். எனக்கோ ஒரு நாள் உடம்பு இல்லை, சரி யாரு வர போறா அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கிளீன் பண்ணிட்டு சரி யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரைங்குறையமா நீட் ஆக்குற அன்னைக்கு தான் யாராவது வருவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, அன்னைக்கும் பார்த்து வீட்டை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, சரி இவங்க எப்பயுமே வீட்டை இப்படித்தான் போட்டு வச்சிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டையும் 4 பேர்ட்ட போய் சொல்லுவாங்க. ஆனா தேவன் அப்படி இல்லை. நான் மற்ற நாள் பண்ண எஃபோர்ட்டையும் பாக்குறவர். அதே போல இப்போ பிள்ளைங்க வந்து ஏதாவது சின்னதா தப்பு பண்ணிருச்சுன்னா, என்ன பிள்ளை வளர்த்துருக்கமா, உன் பிள்ளை இப்படி சேட்டை பண்ணுது அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு மற்றவங்களுக்கு நம்ம வயிற்றுல சுமந்ததுல இருந்து அந்த குழந்தைக்கு எவ்வளோ எஃபோர்ட் பண்ணியிருக்கோம், அந்த குழந்தை எப்படி பார்த்து பார்த்து வளர்த்துருக்கோம், எவ்வளோ சொல்லி சொல்லி வளர்த்துருக்கோம், அதெல்லாம் தெரியாது. ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணனா அம்மா அப்பாட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, நீங்க எப்படி பிள்ளைய வளர்த்துருக்கீங்க. ஆனா தேவன் அப்படி இல்லை.